தமிழகத்தில் கொரோனா காலத்தை எல்லாம் பேரிடர் காலமாக அறிவிச்சிருந்தாங்க. தமிழகம் மட்டும் இல்லாமல் உலகத்தோட ரொம்ப முக்கியமான ஒரு லாக்டவுன் பீரியட் அப்போ கொண்டு வரப்பட்டது. உலகத்தையே பின்வாங்க வைத்த, ஒரு சில ஆண்டுகளுக்கு பின்வாங்க வைத்த ரொம்ப கொடூரமான ஒரு நிகழ்வாகவும் அது இருந்துச்சு. ஆனால் இன்னைக்கு தமிழக அரசியலில் தமிழ்நாடுன்னு சொல்லக்கூடிய நம்மளுடைய மாநிலமானது பேரிடர் காலத்தில் அரசியல் பேரிடரில் சிக்கியிருக்கு. இதை விட்டு கண்டிப்பாக உங்கள் எல்லாரையும் நாங்கள் மீட்டெடுப்போம்னு சொல்லி உதயநிதி அவர்கள், எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய உதயநிதி அவர்கள் ஒரு திருமண விழாவில் பேசியிருக்காரு. இதற்கு பதில் கொடுக்குற விதமாக தாவேகாவோட ஐடி விங் ஒரு படி மேலே போயிட்டு என்ன பண்ணிட்டாங்கன்னா, உண்மையான பேரிடர் காலமானது திமுகவுக்கு உங்கள் குடும்பத்தினால தான் இருந்துட்டு இருக்கு. அறிஞர் அண்ணாவால் தோற்றுவிக்கப்பட்ட அந்த ஒரு இயக்கம் வெறும் ஒரு குடும்பத்தோட கண்ட்ரோலுக்கு கீழே வந்தது. அந்த கட்சியை நீங்கள் திருடுனது தான் அந்த கட்சியோட மிகப்பெரிய ஒரு பேரிடர். அந்த கட்சியை நீங்கள் திருடி ஆட்சியை உங்களோட கையில், உங்கள் குடும்பத்தோட கையிலே மட்டும் வச்சிருந்ததுனால தான் அது தமிழகத்துக்கான ஒரு பேரிடாக மாறிடுச்சுன்னு சொல்லி ரொம்ப பெரிய ஒரு பதிலடின்றதையும் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய தகவல், குறிப்பாக ஆணவ கொலைனா என்ன, இதை தடுக்கிறதுக்கு எதற்கு இன்னும் தமிழகத்தில் சட்டமானது ஏற்றப்படாமல் இருக்குது, அதற்கான வழிமுறைகள் என்ன, முதல்ல தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு அதுக்கான அதிகாரம் இருக்கான்னு சொல்லி கொஞ்சம் தெளிவாக இந்த ஒரு பதிவில் பார்த்துடலாம். ஸோ தெரிந்த செய்திகள், தெரியாத உண்மைகள். இன்னைக்கு காலையிலேருந்து சோஷியல் மீடியா முழுக்க ரொம்ப வைரலாக போயிட்டு இருக்க ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தோன்னா, திராவிடமும் தமிழ் தேசியமும் சேரப்போகுதான்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு கேள்வி தான். நாம் தமிழர் கட்சியை சார்ந்தவங்களாக இருக்கட்டும், இல்லை திமுகவை சார்ந்தவர்களாக இருக்கட்டும், இன்னைக்கு திருவேற்காட்டில் திமுக நிர்வாகியோட ஒரு இல்ல திருமண விழாவானது நடக்குது. அதில் நாம் தமிழர் கட்சியோட ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்களும், இந்த பக்கம் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய திமுகவை சார்ந்த திரு உதயநிதி அவர்களும் சந்திச்சுக்கிறாங்க. சந்திச்சது மட்டும் இல்லாம அந்த வீடியோவானது மிகப்பெரிய அளவு சோஷியல் மீடியாவில் வைரல் ஆக்கப்படுது. இதை பார்த்துட்டு எல்லாருமே என்ன பேச ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, வரப்போற தேர்தலில் ரெண்டு கட்சிகளும் கூட்டணி வச்சா கண்டிப்பா அவங்களால ஜெயிக்க முடியும். ஏன்னா விஜய் எதிர்ப்பு இல்ல அதிமுகவும் இப்ப மிகப்பெரிய அளவுல எதிர்க்கட்சியை செயல்பட முடியாத அந்த ஒரு நிலைமை இருக்கிறதுனால இந்த ரெண்டு தரப்பும் ஒன்னா சேர்ந்து செயல்படணும்னு சொல்லி இந்த ஒரு நிகழ்வை வச்சு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரே ஒரு விஷயம் தான், நாம் தமிழர் கட்சியோட ஒரு முக்கியமான அடையாளமே திராவிட எதிர்ப்பு மட்டும்தான். அப்படி அந்த திராவிட எதிர்ப்பு, அந்த கொள்கையில் இவங்க கூட்டணிக்காக சில சமரசங்கள் ஆனது செஞ்சாங்கன்னா அது எலெக்ஷன் ரிசல்ட்ஸ்ல எந்த அளவுக்கு நல்லதா முடியுமா இல்லை பேக் ஃபயர் ஆகுமாட்டோ தெரியல. ஒருவேளை நீங்க நாம் தமிழர் கட்சியை சார்ந்தவங்களா இருந்தீங்கன்னா திராவிட கட்சிகளோட கூட்டணி உங்களால ஏத்துக்கக்கூடிய ஒண்ணா இல்லையான்னு சொல்லி கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அண்ட் இதுக்கப்புறம் அந்த நிகழ்ச்சியில் பேசக்கூடிய திரு எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் நிறைய விஷயங்களை பேசியிருந்தார். அதுல மிகவும் கவனம் பெற்ற ஒன்று என்னன்னா, இந்த பேரிடர் காலம்னு சொல்ல ஒரு வார்த்தை தான். ஏன்னா இன்னைக்கு தமிழக அரசியலானது தாவேகாவோட ஆட்சியின் கீழ் 50 நாட்களை கடந்து போயிட்டு இருக்கு. 2 மாசம் முடிஞ்சிருச்சு. இந்த 2 மாசத்துல தமிழகம் மிகப்பெரிய ஒரு பின்னடைவை சந்திச்சிருக்கு. இந்த பின்னடைவுன்றது தமிழகத்தை மீட்க முடியாத அளவுக்கு போயிட்டு இருக்கு. ஒரு பேரிடர் காலமா, அரசியல் பேரிடர் காலமா இது உருவாகிட்டு இருக்குன்னு நிறைய விஷயங்களை பேச ஆரம்பிச்சிட்டாரு. ஆனா இவர் பேசினதெல்லாம் சரியா என்னன்னு எனக்கு தெரியல. ஒரு திருமண நிகழ்வுன்றது ரொம்ப முக்கியமான ஒரு நிகழ்வு. எல்லாமே அந்த இடத்துல பாசிட்டிவிட்டியா, முடிஞ்ச அளவுக்கு பாசிட்டிவான வார்த்தைகள் தான் பேசுவாங்க. என்னதான் அரசியல் திருமணமா அது இருந்தாலும் அந்த நிகழ்ச்சிக்கு போயிட்டு இந்த கட்சி ரொம்ப நாள் நீடிக்காது, இது நிலைக்காது, 6 மாசத்துல இந்த ஆட்சி கலைஞ்சிரும், கிட்டத்தட்ட அந்த மாதிரி வார்த்தைகளை பேசுறது அரசியல் திருமணங்களாவே இருந்தாலும் அது எந்த அளவுக்கு ஒரு நல்ல ஒரு பிம்பத்தை அந்த இடத்துல உருவாக்க தெரியல. இன்னைக்கு அரசியல் திருமணங்கள்ல நடக்கக்கூடிய பெரும்பான்மையான நிகழ்வுகள் எல்லாமே எதிர்க்கட்சிகளோட அந்த முக்கியமான ஒரு பொதுக்கூட்ட மேடையா மாறிட்டதாகவும் ஒரு குற்றச்சாட்டானதும் இந்த இடத்துல இருந்துட்டு இருக்கு. சரி, ஓகே, எதிர்க்கட்சி தலைவர்கள் விமர்சனம் பண்ணியிருக்காரு. அதுக்கு தாவேகாவோட பதிலடி என்னன்னு பார்ப்போம். தாவேகாவோட ஐடி விங், அது மட்டும் இல்லாம தாவேகாவோட சில நிர்வாகிகள் இதற்கு பதில் என்றதை கொடுத்திருக்காங்க. எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி அவர்கள் பேரிடர் காலம்னு சொல்றது தமிழகத்தை, அதுவும் தாவேகாவோட ஆட்சியின் கீழ்ன்றது ஏத்துக்க முடியாது. அறிஞர் அண்ணா அவர்களால் உருவாக்கப்பட்டு 50 தலைவர்களில் ஒரு முக்கியமான இடத்துல கூட இல்லாத ஒரு நபர் அதுக்கப்புறம் அந்த கட்சியை திருடிட்டாரு. கட்சியை திருடினது மட்டும் இல்லாம தன்னோட குடும்பத்தை சார்ந்தவங்க மட்டுமே, தன்னோட வாரிசுகளுக்காக மட்டுமே அந்த கட்சின்றதை அடுத்தது வழிநடத்த ஆரம்பிச்சிட்டாரு. அறிஞர் அண்ணா அவர்கள் எதற்காக அந்த கட்சியை உருவாக்கி மிகப்பெரிய ஒரு இயக்கமா அதை மாத்தணும்னு நினைச்சாங்களோ அதை திருடினது தான் இந்த கட்சியோட ரொம்ப பெரிய ஒரு பேரிடர் காலமா மாறிடுச்சுன்னு அவங்க சார்புக்கு அவங்க ஒரு பதிவை போட்டாங்க. இப்ப ரெண்டு தரப்பும் மாறி மாறி திரும்ப அடிச்சுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு பக்கம் பார்த்தனா தாவேகாவை சார்ந்தவங்க உதயநிதி அவர்களை பத்தி அந்த பேசினது எல்லாத்தையும் எடுத்து ட்ரால் பண்றது, இந்த பக்கம் பார்த்தனா திமுக காரங்க தாவேகா காரங்க பேசினதை எடுத்து அவங்களோட பழைய இன்சிடென்ட்ஸ் அதெல்லாத்தையும் எடுத்து ட்ரால் பண்றதுன்னு சொல்லி ரொம்ப பெரிய ஒரு நிகழ்வா மாறிட்டு இருக்கு. ஒவ்வொரு நாளுமே இந்த ஆன்லைன் சமூகமானது ரொம்ப ஒரு டாக்ஸிசிட்டியை நோக்கி போயிட்டு இருக்கு. ஒரு கடத்துக்கு மேல இது எல்லாம் போறப்போ சமூக வலைத்தளங்கள் பயன்படுத்துறதுக்கு இல்ல பயன்படுத்துறப்பவே ஒரு முகம் சுழிக்க வைக்கக்கூடிய ஒரு வேலையை தான் இது மாத்தி விடுறதுல எந்த விதமான சந்தேகமும் வேண்டாம். அடுத்ததா அதிமுகவோட துணை பொதுச் செயலாளர் திரு கே பி முனுசாமி அவர்கள் அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்களை எந்த விதமான தப்பும் கிடையாது, அவரை சமீபத்தில் அரெஸ்ட் பண்ணாங்க, அதுக்கப்புறமா ஜாமீன் எடுத்து கிடைச்சி வெளியில வந்துட்டாரு. அவர் மேல எந்த தப்புமே கிடையாது, ஜனநாயக ரீதியில விமர்சனங்களை மட்டும்தான் வச்சாரு. அந்த விமர்சனத்துக்கு அவர் கைது பண்றதுன்றது ஒரு நல்ல அரசுக்கு அழகு கிடையாது. தாவேகா பண்ண அந்த 50 நாள் ஆட்சியில தமிழகம்ன்றது மிகப்பெரிய பிரச்சனைக்குள்ளா இருக்கு. மக்கள் அனைவரும் இந்த ஆட்சியை வெறுக்க தொடங்கிட்டாங்கன்னு பேசியிருக்காங்க. இதுல என்ன ஒரு
விமர்சனம் இருக்கு, அதுவும் ஜனநாயக ரீதியான விமர்சனம் இருக்குன்னு தெரியல. இதே திமுக காரங்க, இதே திமுகவோட முக்கியமான தலைவர்கள் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களை பத்தியும் அவர் ஆட்சிக்கு எப்படி வந்தாரு, அவர் என்னெல்லாம் பண்ணான்னு சொல்லி ரொம்ப கேவலமான வார்த்தைகளை பேசி பயன்படுத்துறாங்க, கேவலமான விமர்சனங்கள்ன்றதை வச்சாங்க. ஆனா அதுக்கு அவர் வந்து பெருசா ரியாக்ட் பண்ணது கிடையாது. எலெக்ஷன் டைம்ல தான் உதயநிதி அவர்கள் சொன்னதுக்கு கூட சில பர்சனல் அட்டாக்ன்றத அவர் சம்பந்தப்பட்ட சில விஷயங்களை பேசினாரு. அதுக்கு முன்னாடி வரைக்கும் பெருசா எந்த விதத்தில் ரியாக்ட் பண்ணது கிடையாது. ஆனா அப்படி இருக்கப்போ இந்த மாதிரி டிஎம்கேல இருக்க ஒரு நபர் பண்ணது, அதுவும் அந்த அளவுக்கு தரம் தாழ்ந்த விமர்சனம் வைத்ததுன்றத ஜனநாயக ரீதியில அது சரி, விமர்சனம் பண்றது சரிதான் இவங்க பேசியிருக்கிறது எந்த விதத்தில் சரி வரும்ன்றது எனக்கு தெரியல. ஸோ இந்த மாதிரி அரசியல் நிகழ்வுகள் ஒவ்வொன்றா மாறி மாறி நடந்துட்டு இருக்கப்போ திமுக மற்றும் முஸ்லீம்கள், ஏன்னா சிறுபான்மையருக்கான மிகப்பெரிய ஒரு அரணா இருக்கிறது நாங்கள் தான் இவ்வளோ நாள் திமுக ஒரு பிம்பத்தை உருவாக்கி வச்சிருந்தாங்க. ஆனால் எப்போ தாவேகாவோட அமைச்சரவையில் ஐயுஎம்எல் இடம்பெற்றுச்சோ அப்போவே இந்த கூற்றுகளானது மாற தொடங்கிருச்சு. அது அந்த அமைச்சரவையில் இடம்பெற்றதுன்னு சொல்கிறத விட அந்த கட்சியோட தலைவர் சமீபத்தில் கொடுத்த ஒரு பேட்டி, இஸ்லாமியர்கள் எல்லாம் விஜய் அவர்களுக்கு எவ்வளவு ஆதரவு கொடுத்துருக்காங்க, ஒருவேளை இந்த ஆதரவு எம்எல்ஏக்களோட ஆதரவானது விஜய்க்கு கொடுக்கப்படாமல் இருந்துச்சா இந்த கட்சி என்ன நிலைமையில் போயிருக்கும், கட்சின்னு ஒன்று இருக்கக்கூடிய இடமே தெரியாமல் போயிருக்குன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு சில வார்த்தைகளை அவர் சொல்லியிருந்தார். இது திமுக கூடாரத்தில் மிகப்பெரிய ஒரு இம்பாக்டை கொடுக்க ஆரம்பிச்சிருக்கு. காரணம் என்னன்னா, எந்த ஒரு எலெக்ஷன் நடந்தாலும் மற்ற கட்சிகள் எல்லாமே சேர்ந்து ஓட்டுக்களை வந்து இந்த பர்சன்டேஜ் நமக்கு வரும், இவ்வளோ வரும்னு கணக்கு பண்ணுறப்போ திமுக மட்டும் சாலிடாக சில பர்சன்டேஜ் ஓட்டை வச்சுருப்பாங்க. சிறுபான்மையினர், தாழ்த்தப்பட்ட மக்கள், இவங்க எல்லாருக்கும் திமுக காவலாக நிற்கிறதா காமிச்சு அந்த மக்களோட ஓட்டு தன்னை விட்டு பிரியாதுன்றது எப்பயுமே திமுகவோட அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கையாக இருந்தது. பல தேர்தல்களில் திமுக ஜெயிச்சதுக்கு இந்த மக்களோட ஓட்டு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. ஆனால் இன்னைக்கு திமுகவோட கூட்டணி கலைஞ்சிருச்சு. விசிகே இல்லை, இடதுசாரிகள் இல்லை, அதாவது திமுக கூட்டணி இல்லை, நாங்கள் அவங்களுக்கு ஆதரவும் கொடுக்கலன்ற ஒரு நிலைப்பாடில் அவங்க இருந்துட்டாங்க. அதுவும் இல்லாமல் ஐயுஎம்எல் போன்ற கட்சிகள் எல்லாம் வெளியில் போயிடுச்சு. பிஜேபி எதிர்க்கிறதுல முக்கியமான ஒரு இடம் மத்திய அரசியலில் பிஜேபிக்கு நேர எதிர அரசியலை பண்ணக்கூடிய காங்கிரஸும் இப்போ திமுகவோட கூட்டணியில் கிடையாது. அப்படி இருக்கப்போ திமுகவை இது மிகப்பெரிய அளவில் அதிர்ச்சிக்குள்ளாகி இருக்கு, பயப்படவும் வச்சிருக்கு. அதற்கு உதயநிதி அவர்கள் எப்படியெல்லாம் இந்த இடத்துல அதை டிஃபெண்ட் பண்ணுறதுக்கு வெளியில் ஓட்டு போயிடக்கூடாதுக்காக ஒரு வார்த்தை சொல்லியிருக்கேன்னா, என்றைக்குமே வந்து இஸ்லாமியர்கள் திமுக கூட தான் இருப்பாங்க, கழகத்துக்கும் திமுகவிற்கும் இருக்கக்கூடிய அந்த உறவானது என்றைக்குமே வந்து உடையாதது. ஸோ இஸ்லாமியர்கள் அத்தனை பேரும் திமுகவுக்கு தான் ஆதரவாக இருப்பாங்கன்னு அந்த டேமேஜை கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி சில வார்த்தைகளை பேச ஆரம்பிச்சார். ஆனால் இவர் இப்போ என்ன தான் பேசினாலும் எலெக்ஷன் டைமில் என்ன ரிசல்ட் வரும்ன்றது, ஏன்னா அடுத்து இடைத்தேர்தல் வரப்போகுது, அதுக்கு அடுத்தது உடனடியாக பார்த்தோன்னா பாராளுமன்ற தேர்தல் வரப்போகுது, அதுக்கு அடுத்தபடியாக இதுக்கு நடுவில் உள்ளாட்சி தேர்தல் வேறு வரப்போகுது. இது ஒவ்வொன்றத்தோட ரிசல்ட்டை பார்க்குறப்போ இந்த கூட்டணி கட்சிகளோட பலம் என்னன்றது கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில் தெரிய ஆரம்பிச்சிடும். சரி, இவ்வளோ நேரம் சின்ன சின்ன செய்திகளை பார்த்தோம். இப்போ முக்கியமான அந்த டாபிக் ஆணவ கொலைகள். தமிழகமும் ஆணவ கொலைகளும் ஒரு டாபிக் எடுத்தனா அது ரொம்ப பெரிய ஒன்றா போக வேண்டிய ஒன்று. அடிக்கடி இந்த செய்தியை வந்து நம்ம செய்தி ஊடகங்களில் கேள்விப்படுவோம். ஆனால் இதுக்கு வந்து நிரந்தர தீர்வுன்றது இருக்கா இல்லையான்றது மட்டும்தான் ஒரே கேள்வியாக அந்த இடத்துல இருந்துட்டு இருக்கு. முதல்ல ஆணவ கொலைனா என்ன? நிறைய பேர் வந்து இந்த ஆணவ கொலைகளை பற்றி பேசுகிறப்போ இல்லை அதை பற்றின புரிதல் இருக்கப்போ தவறான ஒரு பிம்பத்தில் இருக்காங்க. அதாவது தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சார்ந்த ஒரு பெண்ணோ ஆணோ உயர்ந்த சாதியாக கருதப்படக்கூடிய ஒரு ஆணையோ பெண்ணையோ காதலித்து திருமணம் செய்து கொண்டு அந்த திருமணம் பிடிக்காம இந்த உயர்ந்த சாதியினரை சார்ந்த அந்த குடும்பத்து நபர்கள், ஆணோ பெண்ணோ அந்த குடும்பத்தை சார்ந்த நபர்கள் இவங்களை தாக்கி கொலை செய்கிறது மட்டும்தான் ஆணவ கொலைன்னு சொல்லி அதை ஒரு கேட்டகரைஸ் பண்ணி வச்சுருக்காங்க. ஆனால் அது உண்மை கிடையாது. ஆணவ கொலைனா என்னன்னு தெரியுமா? சேம் கம்யூனிட்டி, அந்த ஒரு சமூகத்துக்குள்ளேயே காதல் திருமணம் நடந்து அந்தஸ்து பார்க்கப்பட்டு ஒரே கம்யூனிட்டிக்குள்ளே நடந்துருச்சு, நீ ஒரே ஜாதி நானும் ஒரே ஜாதி, ஆனால் நீ என்னை விட ஏழை, நீ என்னை விட அந்தஸ்தில் கம்மியாக இருக்கன்னு அந்த ஜோடிகளை பிரித்து இல்லை அவர்களுக்கு எதிரான தாக்குதல் நடத்தப்பட்டு கொல்லப்பட்டாலும் அது ஆணவ கொலை தான். இதுக்கு வந்து கம்யூனிட்டியோ மதமோ எதுவுமே வந்து அந்த கோட்பாடுன்றது கிடையாது. ஒரே சமூகத்துக்குள்ளே நடந்தாலும் அது ஆணவ கொலை தான். அதே மாதிரி ஒரே மதத்துக்குள்ளே யார் யாரெல்லாம் வந்து அந்தஸ்து பார்த்து அந்த காதலை சேர விடாமல் பிரித்து அந்த காதலித்த நபர்களை கொள்கிறாங்களோ அது எல்லாமே ஆணவ கொலைகள் தான். இப்போ தமிழகத்தில் இதுக்கான சட்டம் இருக்கா? ஆணவ கொலையை தடுக்கிறதுக்குன்னு சொல்லி தமிழகத்தில் சிறப்பு சட்டங்கள் எதுவும் இருக்கான்னு பார்த்தோன்னா கிடையாது. இந்திய அளவில் அதுக்குன்னு சட்டங்கள் இருக்கா? அரசியல் அமைப்பில் அதற்குன்னு எதுவும் சட்டங்கள் இருக்கான்னு பார்த்தோன்னா அதுக்கும் கிடையாது. இது வரைக்கும் தமிழகத்தை ஆண்டிருக்கக்கூடிய கட்சிகள் எல்லாமே தேர்தல் பிரச்சாரத்தில் இதை முக்கியமான ஒரு டூலாக ஒரு கருவியாக பயன்படுத்துவாங்க. நாங்கள் ஆட்சிக்கு வந்துட்டா ஆணவ கொலைகளை தடுக்கிறதுக்கு சட்டங்கள் கொண்டு வரதுக்கான முயற்சிகளில் ஈடுபடும். அதாவது கொண்டு வருவோன்னு சொல்ல மாட்டாங்க, கொண்டு வரதுக்கான முயற்சிகளில் ஈடுபடுறோன்னு சொல்லி ஆட்சி முடியறதுக்கு ஒரு 4-5 மாதத்துக்கு முன்னாடி அது சம்மந்தப்பட்ட ஏதாச்சும் ஒரு கமிஷனை அறிவிப்பாங்க. இதுதான் இவ்வளோ நாள் தமிழகத்தோட ஒரு பொலிட்டிக்ஸாக இருந்திருக்கு. ஆனால் இந்த ஆட்சியில் ஒரு சில மாற்றங்கள், அமைச்சரவையில் தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சார்ந்த 7 நபர்களுக்கு மந்திரி பதவியில் அந்த போஸ்டிங்கை கொடுக்கறது, குறிப்பாக சமூக நலத்துறை அமைச்சராக திரு வன்னியரசு அவர்களை நியமிச்சதுன்னு சொல்லி இதில் நிறைய மாற்றங்களானது நிகழ்ந்திருக்கு. அப்போ இந்த ஆட்சியில் இந்த ஆணவ கொலைகளுக்கு எதிரான அதை தடுக்கிறதுக்கான அந்த சட்டமானது கொண்டு வரக்கூடிய வாய்ப்பு இருக்கான்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வி எழுப்பப்பட்டுச்சு. அதற்கு சமீபத்தில் அமைச்சர் திரு வன்னியரசு அவர்கள் ஒரு பதிலை சொல்லியிருப்பார்.
தாவேகா ரொம்ப முக்கியமான ஒரு முன்னெடுப்பாக 7 அமைச்சர்களுக்கு பதவியை கொடுத்துருக்காங்க, ஒரு சமூகம் சம்மந்தப்பட்டவங்களுக்கு. ஸோ வரப்போகிற நாட்களில் இல்லை இந்த ஆட்சி முடியறதுக்குள்ளே இந்த ஆணவ கொலைகளை தடுக்கிறதுக்கான கண்டிப்பான நடவடிக்கைகள் இருக்கும்ன்றத ஒரு செய்தியில் சொல்லியிருப்பார். சரி, இப்போ அதுக்கான பாசிபிலிட்டிஸ் என்ன? முதல்ல இந்தியன் கவர்மெண்ட்டில் அதுக்கான ரூல் இல்லை. இப்போது தமிழக அரசுனால் அதை பண்ண முடியுமா? தமிழகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்னன்னு சொல்லி பார்ப்போம். தமிழகத்தில் இருக்கக்கூடிய மெயினான பிரச்சனை, இந்த ஆணவ கொலைகளுக்கு எதிரான சட்டங்களை கொண்டு வரதில் இருக்கக்கூடிய பெரிய ஒரு சிக்கல் என்னென்னா சமூக மனநிலை. மக்கள், பொதுமக்கள் எல்லாருமே கம்யூனிட்டி பேஸ்டு பொலிட்டிக்ஸில் இருக்கிறதுனாலையும் தன்னுடைய சாதி தான் பெருசு, நான் தான் பெரிய ஆள், அந்த மாதிரி எல்லாரையும் இல்லை, இன்னும் ஆனால் இருக்கவங்க இருக்காங்க. ஸோ எல்லாரையும் நம்ம நல்லவங்கன்னு சொல்லிட முடியாது, எல்லாரும் கெட்டவங்கன்னு காமிச்சிட முடியாது. அந்த மனநிலை இந்த சட்டத்தை கொண்டு வரதில் மிகப்பெரிய ஒரு சிக்கலை உருவாக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இதில் அரசியல் காரணங்களும் இருக்குது. பொதுவாக ஒரு அரசியல் கட்சியானது அத்தனை சமூகத்தினரோட வாக்கையும் குறிவைக்கும். ஏன்னா நான் ஒரு பார்ட்டிக்கு சப்போர்ட் பண்ணுறேன், அவங்க எனக்கு எதுவும் ஃபேவர் பண்ணலன்றப்போ, அதுவும் எனக்கு எதிராக செயல்படுறாங்கன்றப்போ பெருவாரியான சமூகம் சார்ந்த வாக்குகள் பெரியுன்றதுனால அரசியல் கட்சிகள் இதை இவ்வளவு நாளாக அரசியல் காரணத்துக்காகவே அரசியல் விளையாட்டாக மாற்றிட்டாங்க. மூணாவது இருக்கக்கூடியது என்னென்னா கோர்ட் சம்மந்தப்பட்ட இல்லை இந்தியாவோட சட்டத்திட்டங்கள் சம்மந்தப்பட்ட சில பிரச்சனை. இப்போ ஆணவ கொலைன்னு ஒன்று நடக்குதுன்னா அது 2 விதத்தில் கேட்டகரைஸ் பண்ண முடியும். ஐபிசியாக இருக்கட்டும் இல்லை பிஎன்எஸ்ஸாக இருக்கட்டும், இது 2த்துலையும் கேட்டகரைஸ் பண்ணப்பட்டப்போ மர்டர் மற்றும் கிரிமினல் கான்ஸ்பிரசி, கொலை மற்றும் கூட்டுச்சதியின் கீழ் தான் இது வரும். அப்படி இருக்கப்போ இதற்குன்னு எதுக்கு தனி ஒரு சட்டம்? அது தனி சட்டமாக மாற்றப்படுறப்போ அதில் நிறைய சிக்கல்கள் வரும்னு சொல்லி கோர்ட் பல இடத்துல இதற்கான கருத்துக்களை தெரிவிச்சிருக்காங்க. எல்லாத்தோட ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, கொலைகள், ஆணவ கொலைகள் நடந்ததுக்கு அப்புறமா அதோட எவிடன்ஸ் ஆனது பெருசாக எந்த இடத்துலையும் கலெக்ட் பண்ணப்படாமல் எந்த ஒரு காரணத்துக்காக அந்த ஒரு கொலையானது நடத்தப்பட்டுச்சோ அதற்கான காரணங்கள் மூடி மறைக்கப்படுறப்போ அது ப்ராப்பரான ஒரு ரீசன் இல்லாத, எந்த விதமான சான்றும் இல்லாத கொலையாக மாறதுனால அதை இந்த இடத்துல எந்த விதத்துலையும் கேட்டகரைஸ் பண்ண முடியாது. சரி, இதெல்லாம் இருக்கிற நெகட்டிவ் தான். ஆனால் இதில் சில சாதகமான விஷயங்களும் இருக்குது. காரணம், தமிழக அரசுக்கு அதற்கான அங்கீகாரம், அதற்கான பவர் இருக்குது. குறிப்பாக சொல்லணும்னா இந்திய அரசியலமைப்பு சட்டத்தோட 7வது அட்டவணையில் இருக்கக்கூடிய பொது பட்டியலில் தான் குற்றவியல் சட்டம், கிரிமினல் லாவும் குற்றவியல் நடைமுறை, கிரிமினல் ப்ரொசீஜர், இந்த 2 துறைகளுமே இதுக்கு கீழே தான் வருது. ஸோ தமிழக அரசு நினைச்சாங்கன்னா தன்னோட மாநிலத்துக்குன்னு சொல்லி தனி ஒரு சட்டத்தை இவங்களால நிறைவேற்ற முடியும். அந்த சட்டத்தை உருவாக்குறதுக்கான ப்ரொசீஜர் என்ன? இப்போ அரசுக்கு அங்கீகாரம் இருக்கு, தெரிஞ்சு போச்சு. ஆனால் அதுக்கான ப்ரொசீஜர் என்னன்றப்போ இது சம்மந்தப்பட்ட துறை, இப்போ சட்டத்துறை, தமிழக சட்டத்துறை அதற்கான ஒரு டிராஃப்ட் பில்லை ரெடி பண்ணணும். இதற்கான கிரைட்டீரியான்றதை ஃபிக்ஸ் பண்ணணும். இந்த கிரைட்டீரியா என்னன்னு பார்த்தா எதெல்லாம் ஆணவ கொலைகளுக்குள்ள வரும், இந்த ஆணவ கொலைகளில் ஈடுபடக்கூடிய நபர்களுக்கு என்னென்ன தண்டனைகள் வழங்கப்படும், பாதிக்கப்பட்ட நபர்களுக்கு, இதில் விக்டிம்ஸாக சில பேர் இருப்பாங்க, அந்த விக்டிம்கள் பாதிக்கப்பட்டவங்களுக்கு என்ன விதத்தில் இவங்க நீதி வாங்கி தர போறாங்க, ஒருவேளை இந்த சட்டமான தவறுதலாக பயன்படுத்தப்பட்டா அதன் பின் என்ன நடவடிக்கைகள் எடுக்கப்படும் சொல்லி இதை ஒரு டிராஃப்ட் பில்லா ரெடி பண்ணுவாங்க. இதை இப்படி டிராஃப்ட் பில் ரெடி பண்ணப்பட்டதுக்கு அப்புறமா தமிழக அமைச்சரவை கேபினெட்டோட அப்ரூவலுக்கு அனுப்பி வைப்பாங்க. இந்த அப்ரூவல் கிடைச்சதுக்கு அப்புறமா சட்டமன்றத்தில் ஓட்டெடுப்பானது நடத்தப்படும். நம்ம அசம்பிளியானது கூட்டப்பட்டு இந்த ஒரு தனி சட்டம் கொண்டு வரதுக்கான அந்த ஓட்டெடுப்பு நடத்தப்படும். இதில் தனி பெரும்பான்மை கிடைக்கிறப்போ ஆளுநரோட அப்ரூவலுக்கு இந்த ஒரு சட்ட வரைவு டிராஃப்ட் பில்லானது ரெடி பண்ணி அனுப்பப்படும். இதில் ஆளுநர் முடிவெடுக்கக்கூடிய அதிகாரத்தில் இருப்பார். ஆனால் இதில் இருக்கக்கூடிய ஒரு சிக்கல் என்னன்னா, இப்போ ஏற்றப்பட்டிருக்கக்கூடிய சட்டம் ஆல்ரெடி இந்திய அரசியலமைப்பு சட்டத்தோட, இந்தியன் கிரிமினல் கோடோட தொடர்புடையதாக இருக்கிறதுனால, அதே கேட்டகரிக்குள்ள இது வர்றதுனால ஆளுநருக்கு இதை அப்ரூவ் பண்றதுக்கான அதிகாரம் கிடையாது. ஸோ இது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தோட 200வது பிரிவின் படி ஆளுநர் ரிஜெக்ட் பண்ணக்கூடாது, திரும்ப அனுப்பி வைக்கக்கூடாது, அதை தன்னிச்சையா அப்ரூவலும் பண்ணக்கூடாது. இதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா ஆளுநர் குடியரசுத் தலைவரோட அந்த ஒரு ஒப்புதலுக்காக அனுப்பி வைப்பார். இதை உறுதிப்படுத்துறது இந்திய அரசியலமைப்பு சட்ட பிரிவோட ஆர்டிகல் 245 2வது பிரிவு இதை உறுதிப்படுத்துது. இந்தியாவோட குடியரசுத் தலைவர் இந்த சட்டத்தை வாங்கி பார்த்ததுக்கு அப்புறமா இதுல இந்தியாவோட சட்டங்களா இருக்கக்கூடிய எதுக்கும் பிரச்சனை இல்லை, இது அதை விட ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லான சட்டமா இருக்கு, அதற்குன்னு சொல்லி ஒரு தனித்தன்மையானது இருக்குன்றது உறுதிப்படுத்தப்பட்டதுக்கு அப்புறமா இது குடியரசுத் தலைவரால் ஒப்புதலானது கொடுக்கப்படும். இப்படி ஒப்புதல் கொடுக்கப்பட்டதுக்கு அப்புறமா தமிழக அரசு தன்னோட அதிகாரப்பூர்வ அரசு ஸ்டேட் கெசட்ல இந்த சட்டத்தை வெளியிடணும். அந்த அரசாணை வெளியிடப்பட்ட அந்த நாள்ல இருந்து இந்த ஒரு ஆணவ கொலைகளுக்கு எதிரான தடுப்பு சட்டம் தமிழகத்தில் அறிவிக்கப்பட்டது. முதல் முறையாக நடைமுறைப்படுத்தப்பட்டதா கணக்கில் கொள்ளப்படும். இதுதான் இருக்கக்கூடிய ஒரு ப்ரொசீஜர். ஆனால் இவ்வளவு நாள் இருந்த கட்சிகள் இதை பண்ணலை. அரசுக்கு அதிகாரம் இருக்குது, அவங்களால அதை பண்ண முடியும், ஆனால் இருந்தும் அதை பண்ணலை. ஆனால் முதல் முறையாக இதை பண்ணுறதுக்கான சில வாய்ப்புகள் இப்போ தோன்றி இருக்கிறதா நிறைய நபர்கள் பேச ஆரம்பிச்சிருக்காங்க. சமூக நீதித்துறை அமைச்சர் அவர்களும் இதற்கான உத்தரவாதம் பண்ணுறது கொடுத்துருக்காரு. ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த ஆட்சியில் அடுத்தது என்ன பண்ண போகிறாங்க. ஒரு பக்கம் திமுக தாவேகான்னு சொல்லக்கூடிய அந்த அரசியல்
அரசியல் போட்டிகளானது ஒரு பக்கம் அதிகமாயிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் பார்த்தோன்னா 40 வருஷத்துக்கும் அதிகமாக சில இடங்களில் வந்து மின்சார வசதி இல்லாத இடங்களில் கூட மின்சாரமானது கொடுக்கப்பட்டு சில முன்னேற்றங்களும் நடக்க ஆரம்பிச்சிருக்கு. தமிழக அரசு இந்த ஒரு சட்டத்தை கொண்டு வந்தாங்கன்னா அது என்ன மாதிரி ஒரு முடிவை கொண்டு வரும்? ஒருவேளை ஓட் பாலிடிக்ஸ்க்காக அதை கொண்டு வராமல் விட்டுருவாங்களா, இல்லை தாவேகா சொன்ன வாக்குறுதியை நிறைவேற்றுமான்றத உங்களோட கருத்துக்களை உங்களோட பார்வையில் எப்படி பார்க்கறதையும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ தெரிந்த தகவல்கள், தெரியாத உண்மைகள். இன்றைக்கி இந்த தகவல் உங்களுக்கு புதுசாக இருக்கும் நான் நம்புகிறேன். ஸோ இதை பற்றி உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அண்ட் உங்களோட நண்பர்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் தெளிவான ஒரு புரிதலானது கிடைக்கட்டும். ஸோ அடுத்த வீடியோ சந்திப்போம். அது நம்முடைய விருது உங்கள் ராஜேஷ் கண்ணன்.